குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸில் வந்து லீஃப் டைப்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ லீஃப் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் அது டைப்ஸில் சிம்பிள் லீஃப் அண்டு காம்பவுண்ட் லீவ்ஸ் அப்படின்னு மேஜர் டைப்ஸ் இருக்குது. இப்போ சிம்பிள் லீஃப் இஸ் said to be simple when the petiole bears a single lamina. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னாக்க இப்போ சிம்பிள் லீஃப் அப்படிங்கிறது தனி இலை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இலை காம்பில் ஒரே ஒரு இலை மட்டும் இருந்துச்சுன்னா, அதாவது சிங்கிள் லேமினா அப்படிங்கிறது இலைத்தாள், சரியா? ஒரு பெட்டியோலில் ஒரு இலை காம்பில் ஒரே ஒரு இலை மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டாக்க சிம்பிள் லீஃப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சிம்பிள் லீஃப் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாக்க, இப்போ இலைத்தாள் லேமினா அப்படிங்கிறது என்னது? இலைத்தாள். அது பகுப்படையாமல் முழுவதுமாகவோ ஏதோ ஒரு அளவில் ஆழமாக பிளவுபட்டு இருக்கும். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாஞ்சிஃபெரா இண்டிகா கொடுத்துருக்காங்க. மாஞ்சிஃபெரா இண்டிகா மாமரத்தோட லீஃபை பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாக்க, அதாவது அந்த பிளவுபட்டது வந்து முழுவதுமாகவோ ஏதோ ஒரு அளவில் ஆழமாக பிளவுபட்டு காணப்படும். அதே சமயம் பிளவு மைய நரம்பு வரையோ அல்லது இலைக்காம்பு வரையோ என்ன பண்ணும்? பரவா வண்ணம் அமைந்திருக்கும். அந்த பிளவுபட்ட பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த இலை காம்பு வரையும் என்ன இருக்காது அப்படின்னு கேட்டாக்க அந்த பிளவுபட்ட பகுதி இருக்காது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா குக்கர் பிட்டா. நெக்ஸ்ட் காம்பவுண்ட் லீஃப். காம்பவுண்ட் லீஃப் அப்படிங்கிறது ஒரு பெட்டியோல்ஸ் இருக்கு, அது ஒரு இலை காம்பு இருக்கு. இலை காம்புல நிறைய லீஃப் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் காம்பவுண்ட் லீஃப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரே ஒரு இலை காம்பு தான் இருக்கும், ஒரே ஒரு பெட்டியோல்ஸ் தான் இருக்கும், அதுல என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய இலைகள் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதுக்கு பேர் தான் காம்பவுண்ட் லீஃப். காம்பவுண்ட் லீஃப் அப்படிங்கிறது கூட்டிலைகள் அப்படின்னு சொல்லுவோம். அதுல ஒவ்வொரு இலைகள் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, அதாவது ஒரு பெட்டியோல்ஸ்ல ஒவ்வொரு லீஃபும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? அதை தான் என்ன சொல்றாங்க? மோர் தென் ஒன் லேமினா சர்ஃபேஸ் கால்டு லீஃப்லெட்ஸ், அதாவது சிற்றிலைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு லீஃபும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் அப்படியே காம்பவுண்டாக மொத்தமாக இருக்குது, அதெல்லாம் சேர்ந்தது தான் என்னது? லீஃப்லெட்ஸ். காம்பவுண்ட் லீவ்ஸ் ஹேவ் எவால்வ்டு டு இன்க்ரீஸ் த டோட்டல் லேமினா சர்ஃபேஸ். இப்போ காம்பவுண்ட் லீஃப்ல இருக்கக்கூடிய லீஃப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த லேமினா ரீஜனை அதிகமாக இன்க்ரீஸ் பண்ண வைக்கும். மொத்த லீஃப், அதாவது ஒரு பெட்டியோலில் மொத்தமாக லீஃப் ப்ரெசென்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? அதில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு ஆக்சிலரி பட் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். பட்ஸுங்கிறது கோண முட்டு, ஒரே ஒரு முட்டு மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆயிருக்குது. ஆனால் அந்த லீஃப்லெட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஆக்சிலரி பட்ஸும் அதில் இருக்காது. அந்த மொத்தமாக இருக்கக்கூடிய லீஃப்லெட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கூட்டிலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அதில் ஒரே ஒரு ஆக்சிலரி பட்ஸுக்கு மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதில் பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப் இருக்குது. பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப் அப்படிங்கிறது சிறகு வடிவ கூட்டிலைகள் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் சிறகு வடிவமாக இருக்கும், சிறகு மாதிரி இந்த லீஃப் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதனால தான் இதுக்கு பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பெட்டியோல்ஸில் இருக்கக்கூடிய அந்த லீஃப்லெட்ஸ், அதாவது சிற்றிலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டால் அல்டர்னேட்டிவ்லி ஆர் இன் ஏ ஆப்போசிட் மேனர்ஸ், அதாவது மாற்றிலை அமைவிலோ அல்லது சிற்றிலை அமைவிலோ இதோட லீவ்ஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கும். எக்ஸாம்பிள் டமரிண்டஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, புலி, அடுத்தது கேசியா, இதெல்லாமே இதுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் இதில் யூனிபின்னேட் இருக்குது. யூனிபின்னேட் அப்படிங்கிறது ஒரு மடி கூட்டிலை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் இருக்கக்கூடிய லீஃப்லெட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, லீஃப்லெட்ஸோட காம்பு, அதாவது கூட்டிலையோட காம்பு தனித்து இருக்கும், கிளைகள் இருக்காது, அன்பிரான்ச்சாக இருக்கக்கூடியதாக இருக்குது. இது நேரடியாக மெயின் ஆக்சிஸில் போய், அதாவது நடு அச்சில் போய் எதிரிலை அமைவில் போய் அமைஞ்சிருக்கும். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டாக்க ரோஸ், நீம், இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்து. Unipinnate leaves are of two types. When the leaflets are even in numbers, the leaf is said to be pinnate. இந்த லீஃப்லெட்ஸ் ஈவன் நம்பரில் அமைஞ்சிருந்துச்சுன்னா, ஈவன் நம்பர் அப்படிங்கிறது இரட்டைப்படை எண்ணிக்கையில் அமைஞ்சிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பெரிபின்னேட் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? டாமரிண்டஸ் கொடுத்துருக்காங்க. When the leaflets are odd in number, the leaf is said to be imperipinnate. இப்போ இந்த லீஃப்லெட்ஸ் சிற்றிலைகள் இது ஒற்றைப்படையில் அமைஞ்சிருந்துச்சுனாக்க அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா
இம்பெரிபின்னேட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் அசாடிராக்டா, அது வேம்பு. நெக்ஸ்ட்டு பைபின்னேட், இருமடிய கூட்டிலை அப்படின்னு சொல்லுவோம். த பிரைமரி ரேசிஸ் ப்ரொடியூஸ் த செகண்டரி ரேசிஸ் விச் பியூர் த லீஃப்லெட்ஸ். இந்த டைப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு அச்சு இருக்கும் இல்லையா, வெயின் இருக்கும். இப்போ அதுலேருந்து இப்போ செகண்டரி அச்சு வந்து, அதாவது செகண்டரி காம்பு இருக்குது பார்த்தீங்களா, அது உருவாக்கி அதில் என்ன இருக்கும் அப்படின்னா லீஃப்லெட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. திஸ் செகண்டரி ரேட்ஸ் ஆர் நோன் அஸ் த பின்னேட். இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் பின்னே அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ ஃபஸ்ட்டு ஒரு நரம்பு இருக்குது, அதில் வந்து லீஃப் இல்லாமல் செகண்டரியாக ஒரு மெயின் ஆக்சிஸ் வந்து ஃபார்ம் ஆகி அதில் தான் லீஃப் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதுக்கு தான் பேர் என்ன, பின்னா அப்படின்னு அதுக்கு பேர். இப்போ லீஃப்லெட்ஸை பொறுத்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் இந்த பின்னே இருக்குது பார்த்தீங்களா, அதோட நம்பர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டாக்க டெலோனிக்கஸ். டெலோனிக்கஸ் அப்படிங்கிறது கொன்றை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். நெக்ஸ்ட் வந்து ட்ரை பின்னேட். இப்போ ட்ரை அப்படின்னாலே என்ன சொல்கிறோம், மூன்றுன்னு சொல்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு அச்சு ஃபார்ம் ஆகி செகண்ட் வந்து ஃபார்ம் ஆகி தேர்டில் என்னவாகும் அப்படின்னு கேட்டால் அந்த மூன்றாம் நிலை அச்சில் தான் என்னவாகும் அப்படின்னு கேட்டால் லீஃப்லெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதனால தான் இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ட்ரைபின்னேட் அப்படின்னு. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, மொரிங்கா. மொரிங்காங்கிறது முருங்கை. நெக்ஸ்ட்டு டீகம்பவுண்ட். when the rhizis of leaf is branched several times it is called decompound. அந்த கூட்டிலைகள், அந்த லீஃப்லெட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது 3க்கு மேலே அதிகமாக கிளைத்திருந்தால் அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டீகம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் டாக்கஸ் கரோட்டா. அடுத்தது வந்து கோரியாண்டர் சட்டைவம். கோரியாண்டர் சட்டைவம் அப்படிங்கிறது கொத்தமல்லி. டயக்ராம் பாருங்கள். டைப்ஸ் ஆஃப் பின்னேட்லி காம்பவுண்ட் லீவ்ஸில் வந்து யூனிபின்னேட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த யூனிபின்னேட். நெக்ஸ்ட்டு பாருங்கள் பி வந்து யூனிபின்னேட். இதுலேயே இம்பெரிபின்னேட் இருக்குது, அடுத்தது பைபின்னேட் இருக்குது, ட்ரைபின்னேட் இருக்குது, அடுத்தது டீகம்பவுண்ட் இருக்குது பாருங்கள். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட்டு பால்மேட்லி காம்பவுண்ட் லீஃபில் பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம உள்ளங்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும் இந்த லீஃபோட ஸ்ட்ரக்சர். இப்போ இதில் இருக்கக்கூடிய லீஃப்லெட்ஸ் எல்லாமே இலைக்காம்பின் நுனியில் ஒரே புள்ளியில் வந்து இணைக்கப்பட்டிருக்கும். அதாவது எல்லா லீஃப்லெட்ஸும் என்ன இருக்கும், இலைக்காம்பு நுனி இருக்குது பார்த்தீங்களா, அதில் அப்படியே ஃபுல்லாக எல்லாமே அதில் ஜாயிண்டாக இருக்கும். அதனால தான் இதுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா பால்மேட்லி காம்பவுண்ட் லீஃப் அப்படின்னு சொல்கிறோம். இது பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் நம்மளோட கை விரல்கள் வந்து ஒரு கை இருக்குது, உள்ளங்கை இருக்குது, அதுலேருந்து விரல்கள் வந்து எப்படி நீட்சி ஆகுது அது மாதிரி இதை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணுறோம். ஒன்று வந்து யூனிஃபோலியோலேட், நெக்ஸ்ட் வந்து பைஃபோலியோலேட் அப்படின்னு ரெண்டாக டிவைட். யூனிஃபோலியேட் அப்படிங்கிறது யூனிஃபோலியோலேட் அப்படிங்கிறது when a single leaflet is articulated to the petiole is said to be யூனிஃபோலியோலேட். எக்ஸாம்பிள் வந்து சிட்ரஸ். இலை காம்பில் ஒரே ஒரு சிட்ரலை மட்டுமே அமைஞ்சிருக்கும் இந்த இதில். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சிட்ரஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பைஃபோலியோலேட் அப்படிங்கிறது இலை காம்பில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் 2 சிற்றிலைகள், அதாவது 2 லீஃப்லெட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதனால தான் இதுக்கு பைஃபோலியோலேட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஜோனியா டைஃபில்லா. நெக்ஸ்ட்டு ட்ரைஃபோலியோலேட் அப்படிங்கிறது இலை காம்பில் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் 3 லீஃப்லெட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரியா. ஒரு பெட்டியோல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இலை காம்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் எத்தனை லீஃப்லெட்ஸ் இருக்கும், 3 லீஃப்லெட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஏகில் மார்ஃபிலஸ், அது வந்து உடாஃபில். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ட்ரைஃபோலியம் க்ளோவர். நெக்ஸ்ட்டு குவாட்ரிஃபோலியோலேட் அப்படிங்கிறது ஒரு பெட்டியோல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டால் அதில் 4 லீஃப்லெட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு, பாரிஸ் குவாட்ரிஃபோலியே அண்ட் தென் மாசிலியா, இதெல்லாமே இதுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு மல்டிஃபோலியோலேட் அப்படிங்கிறது அதுக்கு வந்து டிஜிடேட் இன்னொரு நேம் உண்டு. 5 or more leaflets are joined and spread like fingers from the palm. 5 இல்லைன்னா அதற்கு மேற்பட்ட அதாவது லீஃப்லெட்ஸ் வந்து இணைஞ்சிருக்கும். இது பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் நம்மளோட உள்ளங்கை இருக்குது பார்த்தீங்களா, உள்ளங்கையிலேருந்து விரல்கள் வந்து அமைஞ்சிருக்கிற மாதிரி அதோட அமைப்பு இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் வந்து மல்டிஃபோலியோலேட் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் கிளியோ,
Pendophylla and then Pompox and Pompoxifa. இதெல்லாம் வந்து இதுக்கு இப்போ டைப்ஸ் ஆஃப் பால்மேட்லி காம்பவுண்ட் லீவ்ஸ் பாருங்க. யூனிஃபோலியேட் சிட்ரஸ் கொடுத்துருக்காங்க. பைஃபோலியோலேட் வந்து அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? ஜார்னியா. அண்ட் தென் ட்ரைஃபோலியேட் இருக்கு. அடுத்து குவாட்ரிஃபோலியேட் இருக்குது. மல்டிஃபோலியோலேட் இருக்கு. இதெல்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் பால்மேட்லி காம்பவுண்ட் லீவ்ஸோட எக்ஸாம்பிள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நமக்கு கால் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ. இதுதான் லீஃபோட டைப்ஸ்.